ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ பதிவில் நல்ல ஒரு வெயிட்டான சப்பு பேஸ் எதிர்பார்க்குற நண்பர்களுக்காக நம்ம சப்பு பாக்ஸோட மெஷர்மெண்ட்டு தான் பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த லென்த் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 24 இன்ச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கம் இருக்குது. அடுத்து இந்த பக்கம் அகலம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 12 இன்ச்சு ஃபிகர் போகிறனால பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், ஹைட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 20 இன்ச்சில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொடுத்துருக்கோம். இந்த கால்குலேஷன் படி நம்ம சப்பு பார் பாக்ஸு நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னம்னா சப்பு பேஸு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேட்குற பேஸ் பாருங்கள் நல்ல ஒரு டெப்த் எடுக்க முடியும். ரெண்டாவது உள்ளே பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கோம் பாருங்கள். அதாவது இது 4th ஆர்டர் பாக்ஸு. மேலே பார்த்திங்கன்னா கவர் பண்ணுறம்போது பார்த்திங்கன்னா ஏர் லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா 1 சைட் போட்டாச்சு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபோம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃபோம் வைக்கிறம்போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், நாய்ஸை க்ரியேட் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஜூமிங் காட்டுறேன் பாருங்கள். டைமண்ட் ஷேப்பு ஃபோம் தான் பார்த்திங்கன்னா உள்ளே கொடுத்துருக்கேன். வெளியில் பார்த்திங்கன்னா சிங்கிள் டேப் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கோம். ஏர் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு 2 வயரும் பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுத்து விட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ ஃபிகர் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜேம்பியன் சீரிஸில் 5 இயர் தான் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ வெளியில் பார்த்திங்கன்னா ஃபிகர் டெர்மினல், அதாவது நம்ம ஆம்புலேருந்து வரக்கூடிய வயரை கொண்டாந்து இந்த இடத்துல சால்ட்ரு பண்ணுறக்காண்டி கொடுத்துருக்கோம். அரைஞ்சு பாட்டம் புஷ் பார்த்துக்கிட்டு 4 கொடுத்துருக்கேன். இந்த புஷ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் போட தேவையில்லை, பட் போட்டால் அப்படின்னா நகராத அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஒரு கோல்டன் பிளேட்டில் வர்ற ஒரு ஃபிகர் டெர்மினல் தான் பார்த்திங்கன்னா நான் மாட்ட போகிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், பாக்ஸ் நல்லா வெயிட்டுங்க, ரொட்டேட்டே பண்ண முடியல. 3 ஹேர் ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இல்லை ஹேர் ஹோல்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். நல்லா பஞ்சு ரிசல்ட்டு தரமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபைனஸ்ட் சப்பு போர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சாம்பியன் சீரீஸில் டபுள் வாய்ஸ் கால் வரக்கூடிய சப்பு போர் தான் பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம லோடு பண்ண போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ஏர் இங்கேயும் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். மேக்ஸிமம் சிங்கிள் டேப் தான் போடணும், பட் நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு நம்ம சீல்டு பண்ண போகிறனால பார்த்திங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டோம். ஏன்னா எடுக்க முடியாது, அதனால் 1 டைம் பார்த்துட்டு போட்டுக்குங்க. இந்த இடத்துல 2 வாய்ஸ் கால் இருக்கும், அதாவது 4 ohms 2 இருக்கும். இப்போ நம்ம 8 ohms பண்ணியும் கொடுத்துக்கலாம், இல்லை 4 ohms கொடுத்து பண்ணிக்கலாம், இல்லை 2 ohms பண்ணியும் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 ohms தான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ வயரை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 4 ohms கொடுக்குறோம். ப்ளஸுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம எல்லோ கலர் வயரை பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறோம். பிளாக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸாக பார்த்திங்கன்னா லாக் பண்ணுறோம். இப்படி லாக் பண்ணிட்டு 1 டைம் பார்த்திங்கன்னா இழுத்து பார்த்துக்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது, அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ டபுள் சைட் டேப் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒட்டி வச்சுருந்தோம். இப்போ எடுத்துகிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஏன்னா நீங்கள் டபுள் சைட் டேப் போடுறது முக்கியம் கிடையாது, ஏர் லீக்கேஜில் ஆகாது, பட் நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணல அப்படின்னா எடுக்க முடியாது, அதையும் பார்த்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 இன்ச்சு ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா போட்டு நம்ம ட்ரில் பண்ணி ஏற்றிடலாம். ட்ரில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கவனமாக பண்ணணும். ஸ்லிப்பாகிடுச்சு அப்படின்னா ஸ்பீக்கரோட பேப்பரில் பட்டுருச்சு அப்படின்னா ஹோல்ஸ் விழுந்துருச்சோம்னா பேஸ் ரிசல்ட்டு நல்லா இருக்காது. அடுத்து சால்ட்ரு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி ஃபிகர் கனெக்ட் பண்ண மாதிரி தான் ரெட்டுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் வயரை பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்ரு பண்ணிக்கலாம். மைனஸுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பிளாக் கலர் வயரை பார்த்திங்கன்னா சால்ட்ரு பண்ணிக்கிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி ரவுண்டாக பார்த்திங்கன்னா ஏர் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு டேப் பார்த்திங்கன்னா நம்ம ஒட்டியிருக்கோம். நல்லா பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கிட்டோம். பார்த்துட்டு இது 4 ohms கரெக்டாக நம்மளுக்கு வேலை செய்யுதா அப்படிங்கிறத நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இப்போ செக் பண்ணி பார்க்குறோம். உங்களுக்கு கரெக்டாக அக்யூரேட்டாக பார்த்திங்கன்னா 4 ohms பார்த்திங்கன்னா காட்டுது. நம்ம 4 ohms லோட் கொடுத்து தான் இந்த சப்பு பூரை பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ண போகிறோம். இது 8 ohms 4 ohms 2 ohms நம்மளோட தேவைக்கு என்னவோ நம்ம பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம 4 ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா போட்டு டைட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமான ஸ்க்ரூ நம்ம போட தேவையில்லை. இந்த இதை பார்த்திங்கன்னா கீழே விழுகாத அளவுக்கு ஒரு ஆரஞ்சு ஸ்க்ரூ, ஆரஞ்சு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அந்த ஸ்க்ரூ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். இப்போ 4 ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா
ஏர் லீக்கேஜ் ஆகாத அளவுக்கு ஃபஸ்ட்டே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேப்பு சுற்றிட்டோம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூ வந்து பார்த்திங்கன்னா போட்டு டைட் பண்ணுறோம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் பாக்ஸ் தான். அதாவது கஸ்டமரில் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஆள் வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுக்கும்போது மட்டும்தான் அந்த பேஸ் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான பேஸ் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சப்பு பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சப்பு ஆம்பு மட்டும் முக்கியம் கிடையாது, பாக்ஸு ப்ளஸ் ஊஃபரு, ரெண்டாவது அவங்க வைக்கக்கூடிய பிளேஸ்மெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் சப்பு பேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹார்டான ஒரு பேஸ் எடுக்க முடியும், நல்லா ஸ்மூத்தான ஒரு பேஸும் ஒரு லாங் பேஸும் எடுக்க முடியும். சும்மா நம்ம ஜேபியில் வாங்கி போட்டுட்டோம் அப்படிங்கிறக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா சப்பு பேஸு வந்து பார்த்திங்கன்னா தரமாக வந்துட போகிறது கிடையாது. ஜேபியில் சப்பு பொருள் முக்கியமானது ப்ளஸ் ஆம்பு, ரெண்டாவது அந்த பாக்ஸும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா முக்கியமாக இருக்கணும். நல்லா ஒரு 3/4 இன்ச்சு எம்டிஎஃப்லேயோ இல்லை ப்ளேஅவுட்லேயோ உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த நல்ல ஒரு பாக்ஸில் வந்து பார்த்தா ஜூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் பண்ணி ஃபோமில் வச்சு பண்ணுறம்போது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு முடிச்சாச்சு, பக்கா ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கும் சப்பு பாக்ஸ்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளே தர கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கலாம்.